தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேலட்டில் புதுசாக ஒரு லேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேலட்டை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். லேயர் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லேயர் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே இருக்குது. லேயர் பேலட்டில் நமக்கு தெரியுது. பேக்ரவுண்டுக்கு மேலே லேயர் 1ங்கிறது ஆல்ரெடி ஒரு லேயரை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த லேயரை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது லேயர் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டுங்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த பேக்ரவுண்டை தவிர இன்னும் நிறைய சில லேயர்ஸை வந்து நம்ம எப்படி புதுசாக ஒரு லேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து க்ரியேட் நியூ லேயர்னே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லேயர் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் லாஸ்ட்லேருந்து செகண்டில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ லேயருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் கர்சரை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதில் க்ரியேட் நியூ லேயருங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக எத்தனை லேயர் வேண்டாலும் நீங்கள் வந்து அது மூலிமா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 5 லேயர் எம்டியாக ஒரு பிளாங்காக ஒவ்வொரு லேயராக நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு லேயர் எப்படி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக எப்படி ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு புது லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மூட்டூல் மூலயமா ஏதாவது ஒரிஜினல் இமேஜ்லேருந்து ஏதாவது ஒரு பிக்சரை அப்படியே மூவ் பண்ணி நீங்கள் கொண்டு வரும்போதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேயர் வந்து ஆட் ஆகிடும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் மார்க்கரில் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பர்டிகுலராக இந்த இடத்த மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து காப்பி கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் சீனு கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக்ரவுண்டுக்கு இங்கே வந்துடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லேயர் பேலட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயர் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான லேயரும் இப்போ புதுசாக எதுவுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. ஒன்லி வந்து பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே பேக்ரவுண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால லேயர் பேலட்டில் பேக்ரவுண்டு மட்டும் தெரியுது. இனிமேல் நம்ம லேயரை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா, அதாவது காப்பி பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பேஸ்ட் ஆகிற அந்த இமேஜ் வந்து இன்னொரு லேயரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் கண்ட்ரோல் வீன்னு கொடுக்குறேன். அங்கே செலக்ட் பண்ணி காப்பின்னு கொடுத்தாச்சு. இங்கே வந்து நான் கண்ட்ரோல் வீன்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தனா எனக்கு இங்கே பாருங்கள் இன்னொரு லேயர் வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லேயர் வந்து ஆட் ஆகும். அப்படி இல்லைனா ஒரிஜினலாக ஒரு பிக்சரை நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வரும்போதோ உங்களுக்கு வந்து லேயர் வந்து ஆட் ஆகும். திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிக்சர் ஓப்பன் மூலயமா ஏதாவது ஒரு பிக்சரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பிக்சரை எடுத்துக்கிறேன், ஓப்பன்னு கொடுத்துட்றேன். இந்த பிக்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே நான் இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா நான் செலக்ட் பண்ணாமல் அந்த பிக்சரை அப்படியே டைட்டில் பாரை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி தனியாக மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், மூவ் டூல் எடுத்துக்கிறேன். மூவ் டூலை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரிஜினல் பிக்சர்லேருந்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு நான் கொண்டு போகிறேன். நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பேக்ரவுண்டு கொண்டு போனோன்னே இந்த பிக்சர் இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் அந்த ஒரிஜினல் பிக்சரை நான் வேண்டானா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா லேயர் 1ங்கிறதுல நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பிக்சர் வந்திருக்கு. லேயர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்த பிக்சர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதை மூவ் பண்ணி நகர்த்தி பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதை நான் நகர்த்தி இப்படி வச்சிடுறேன். இந்த பிக்சரை நான் இங்கே கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டில் இந்த இமேஜில் 2 லேயரில் 2 பிக்சர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லேயர்லேயும் தனித்தனியாக 2 பிக்சர் இருக்குது. இந்த 2 பிக்சருமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி லேயரில் இருக்கிறதுனால என்னால் எந்த பிக்சரை வேணாலும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை வந்து அந்த பிக்சரை நான் மூவ் பண்ணுறதா இருந்தாலோ ரெண்டுத்தையுமே நான் தனித்தனியாக செலக்ட் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 2 பிக்சரையும் நீங்கள் ஒரே லேயரில் வச்சுருந்தீங்கன்னா எந்த பிக்சரை உங்களுக்கு மூவ் பண்ணுறதுங்கிறதுல கஷ்டமாக இருக்கும்.
மூவ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரே லேயரில் 2 பிக்சர் இருந்ததுன்னா நம்ம அந்த லேயரை மூவ் பண்ணும்போது அந்த பிக்சரை மூவ் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நமக்கு மூவ் ஆகும். அதனால் தனித்தனி லேயரில் வச்சு ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த டுடோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.